இந்த அதில் ஒரு வெகனார் ஒன்று போய் தண்ணி போய் நின்றுட்டு இடையில புளியம்பொக்கனை இருக்கிற பாலம் இருக்குது தானே வேலை நடந்து கொண்டு புளியம்பொக்கனை பாலம் உடைச்சிட்டு தண்ணி நிற்கிது. முதல்ல தண்ணி போய் இப்போ திருத்திக்கிட்டு திரும்ப நடந்து நினைக்கிறேன். அந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னுக்கே வந்து தண்ணி வெள்ளமாக தான் கிடக்கு. இதால் அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி பாஞ்சு கொண்டு வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடம் வந்து பலத்த மழையும் காற்றும், அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு, வெள்ளத்தால் பல ஊர்கள் வந்து மூழ்கி இருக்குது. இந்த நிலையில் வந்து காலையில் வந்த ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், ஏனையன் வீதி முற்றுமுழுதாக மூடி பாய்வதாக சொல்லப்பட்டிருந்தா. அப்போ நான் நேரடியாக அங்கே போய் பார்க்க போகிறேன். அதாவது ஏனையன் ஆணையரோ வீதியெல்லாம் எப்படி இருக்குது, பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கான்ற நிலையை தான் இப்போ காட்ட போகிறேன். வாங்கோ காணிக்கல போ வந்து ஆணையரவுக்கு வந்துட்டேன். ஒரு இடத்துல இருந்து வலிக்கிட்டு எப்படி நிலைமையில் இருக்கான்னு பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறேன், காட்சிப்படுத்துறக்காண்டி. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பாருங்க, அந்த ஆணையரவில் இருக்கிற அந்த இராணுவ முகாம், இராணுவ அந்த தூக்கியில் கிஞ்சால இருந்தே அதுக்கு முன்னரே வந்து சில இடங்களில் இப்படி தான் இருக்குது. இதிலேருந்து நான் நினைக்கிறேன் அங்கால உப்படங்களாம் முழுமையாக தண்ணி வெள்ளம் ஃபுல்லாக வந்துட்டு போல வீதிக்கு. போட்டோ வைக்கிறதுக்கு தண்ணி போயிட்டோம். ஆணையரவு அந்த உப்பளத்துக்கு நேராக வந்துட்டோம். உப்பளத்து விரைந்து நான் நினைக்கிறேன் 1 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். அந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னுக்கே வந்து தண்ணி வெள்ளமாக தான் கிடக்கு. ஓடிச்சாக்கு 2 உள்ள தண்ணிக்கா போயிடும் நினைக்கிறேன். கொஞ்சம் முயற்சி முடியும். நிறைய பேர் வைக்கல் எல்லாம் தண்ணி போய் முட்டி கொண்டு தெரியும். அவ்வளோத்துக்கு வந்து உண்மையாகவே இதால் பயணிக்கிறாது. நானே இதுக்குள்ள உண்மையாகவே நேற்று கூட பார்க்கல இவ்வளோ தண்ணி இருக்க மாட்டேன். அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்குது தண்ணி, வேகமாக பாயுது. முதல்ல உப்பளத்துக்கு முன்னுக்கு இருந்தே அப்படித்தான் கிடக்குது. இப்போ உப்பளத்துக்கு கிட்ட வந்துட்டோம். பயங்கரம்
ஓகேண்ணா நன்றி அண்ணா. உப்பளத்தில் வேலை செய்கிற அன்னியோர் ஆள் இடையில என்னோட வந்தவர் அவர் தான் பின்னுக்கு இந்த காணொலி எடுத்தோம். நான் தனியாக தான் பார்த்தேன். உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோது தண்ணி பாயுது. நான் இஞ்சால போயில்லைண்டா அதில் ஒரு 100 மீட்டர் உள்ள வரவே இப்போ கஷ்டமாக இருந்தது. பைக் ஓட இல்லாமல் இருக்குது. பெரிய உயரமான வாகனங்கள் மட்டும்தான் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிலைமை டிராக்டர்கள் மற்ற கொஞ்சம் உயரமாக இருக்கணும். கீழே வந்து நல்ல கார்கள் நல்ல 4-5 குறைவானதில் வந்து அதில் போயிடாது. நான் நினைக்கிறேன் சில இடங்களில் முழங்கால தாண்டி இடுப்புல கூட தாண்டி இருக்குது. நாங்கள் இங்கே பார்த்து தான் ஓடணும். ஒரு கரையில் மற்ற சில இடங்களில் பள்ளங்கள் வந்துடும். ஓகே நன்றி அண்ணே. என்னென்ன உப்பளத்தில் வேலை செய்கிறான்னு அவசரம் வரைஞ்சு சொல்லி போய் கொண்டிருக்கிறார். கவலைப்பட்டு கொண்டு தர்றது உப்புக்குரிய தண்ணி எல்லாம் வந்து இதாக போயிருக்கணும். தாங்க சேமிச்சு வச்ச தண்ணி எல்லாம் வனியாக போயிருக்கணும்னு சொல்லி பாருங்க எப்படி கார்லாம் பெருது. இதில் ஒன்று தான் நேரடியாக வந்து பார்த்ததில் காட்சிப்படுத்தல சொல்ல முடியும். என்னென்னு சொன்னால் இதில் இப்போதைக்கு வன்னி அதாவது முல்லைத்தீவு இளைஞக்கூடிய பயணம் இதால் பயணிக்கிறது பாதுகாப்பற்றது. ஏன்னா மேலும் மேலும் தண்ணி வரத்து நீர் வரத்தெல்லாம் வந்து குளங்களில் கூடுதலாக வாரபடியாக இனி நான் நினைக்கிறேன் இனி வார மழைத்தியாங்கள் கூடுதலாக இருக்குது தண்ணி நினைக்கிறேன். இதால் அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி பாஞ்சு கொண்டு பார்த்ததில் பெரும்பாலானக்கள் தண்ணி சைலஞ்சருக்குள்ள போய் உருட்டி கொண்டு தான் பெரியணும். அதில் ஒரு அண்ணன் உருட்டி கொண்டு வர அதுக்கு முன்னுக்கு எடுத்து கொண்டு வரத்திலே முருட்டி கொண்டு வந்தது ஆம்புலன்ஸ் போகுது. அண்ணா உங்களை இன்னும் தண்ணி கூட போட கண்ணு. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து ஆணையர் உப்பளத்துக்கு நேரே இருக்கிற வீதி, அதாவது சமாந்திரமாக இருக்கிற வீதி. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னர் ஒரு 500 மீட்டருக்கு ஃபுல்லாக வரைக்கும் முன்னுக்கு ஒரு இதுலேருந்து நான் நிற்கிற இடத்துலேருந்து பின்பக்கம் 500 மீட்டருக்கு அங்காலே இதே மாதிரி தான் தண்டேன்டா. நான் இதுக்கு உப்பளத்துக்கு நேராக இன்னும் கூடுதலாக நிற்கிற மாதிரி கிடைக்கும். எங்கேருந்து வாரீங்க? நான் கிளிநொச்சி. கிளிநொச்சியிலேருந்து. என்ன வேறு உங்களை நான் இப்போ இதோட நிப்பாட்டிட்டேன். நாங்கள் போயிடலான்னு சொல்லி அந்த கேம்ப் மட்டும் நிற்குது. அந்த உப்பளம் தாண்டி அடுத்த கேம்பான தட்டுவங்குட்டியாவிடலாம் தண்ணி. எவ்வளோத்துக்கு இதில் மோட்டர் சைக்கிளாக போகலாம்? மோட்டர் சைக்கிள் பெரும்பாலும் போய் வர கஷ்டம்லாம். நீங்கள் உருட்டி கொண்டு வந்தீங்க தண்ணி நீ போயிட்டு அப்படி நடந்து வரணும். முதல்ல தண்ணி போய் இப்போ திருத்திக்கண்டு திரும்ப நடந்து உருட்டிக்கண்டு வர. இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு இதில் போனீங்க? நான் போயிருக்க 10 மணி. 10 மணிக்கு. இப்போ 1 மணி 2 மணி கிட்ட வந்து மணி ஆகுது. அங்காலே அங்காலே இல்லையா? பரந்தன் இப்போ நீங்கள் பரந்தன் அங்காலே இல்லை. இங்கால மிரோஸ் மூட்டை பக்கம் தான் தண்ணி. நீங்கள் உங்களை போய் வாரீங்க? ஓ நான் கிளிநொச்சி 55 கட்ட மட்டும் போட்டுவேன். 55 மாட்டுக்கும் கட்டணம் போய் வாரீங்க? போய் வரணும். இப்போ இதில் பரந்தனுக்கு அங்காலாம் தண்ணி இல்லை, இடத்துல மட்டும் தான் இருக்கு. இடத்துக்கான தண்ணி எந்த பக்கத்தில் தண்ணி வருது? இப்படி நான் முதல் முறையாக வருது கூட இது திறந்தாச்சாமண்ணே. 2 மட்டும் திறந்தா. 2 மட்டும் திறந்த நேற்றையிலேருந்து அப்படி தான். அதில் வந்து நான் நினைக்கிறேன் பிறந்தேன் அந்த பெட்ரோல் சைட் அடி அதுக்குள்ளால தண்ணி அந்த கரையெல்லாம் வீடு எல்லாம் பெரிய சேதம் போலாம் கிடக்கு. நீங்கள் இப்போ எங்கே போகணும்? நான் உடுப்பட்டி நெல்லியடி போகணும். சரியண்ணே. அப்போ இப்போ பைக் ஓகே கூட?
பாருங்க என்னென்ன இதில் போய்க்க தண்ணி எல்லாம் போய் பைக்கில் அங்கே போய் திருத்தி போட்டு தான் போயிருக்கிறார். அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது. இப்போ நானும் இதுக்கு முன்னர் பாருங்க நான் நிற்கிற இடம் தட்டுவங்கொட்டி அந்த நடராஜ சிலை இருக்குல்லோ, நடராஜ சிலைக்கு அங்காலேயே இந்த தண்ணியை மேலே ஆரம்பத்தில் காட்டு வந்துடுறேன் மறைக்க அதுக்கெல்லாம் வந்துடுறேன் பைக் ஓடிக்கொண்டு. அப்புறம் இஞ்சால வரையிலாண்டு போயிலாண்டு நான் நிற்கிறேன். இதில் போகிறது வந்து உண்மையாக பாதுகாப்பு இல்லை. அதோட மோட்டர் சைக்கிள் நான் உருட்ட வண்டி வரும், தண்ணி போயிடும். சேலஞ்சருக்கு தண்ணி போனால் மோட்டர் சைக்கிள் இன்ஜின் எல்லாம் பிரித்து தான் செய்ய வண்டி வரும். அப்போ நான் அதுக்கங்கால போயில்லை. வேறும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிண்ணத்தி முல்லத்தி பயணிக்கிறார்கள். உண்மையாகவே இதால் பயணிக்க விடுறது இப்போதைக்கு நல்ல மீண்டும் அவ்வளோது தண்ணி பாய் தான் வந்தேன்னு சொல்லிச்சு. பிறந்தனுக்கு அங்கால தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது, அந்த பிரதான வீதிகளில் தண்ணி இல்லைன்னு மாதிரி சொன்னார். என்னென்னு சொன்னால் நான் இப்போ அதில் வந்தாக்கிட்ட கேட்டான், புளியம்பொக்கனில் இருக்கிற பாலம் இருக்குது தானே, வேலை நடந்து கொண்டு இருந்த புளியம்பொக்கனை பாலம் உடைச்சிட்டு தான். அதாவது பிறந்தநாள் திரும்பி நாங்கள் முல்லத்தீவு போகணும்னு சொன்னால் புளியம்பொக்கனை பாலம் வந்து உடைச்சா சொல்லப்படுது. இப்போ ஒரு வந்த அன்னைவரெல்லாம் எனக்கு சொல்லி போட்டு போகிறார். இதில் என்ன சவால்னு சொன்னால் இப்போ தண்ணி வார தண்ணி கூடிக்கொண்டே இருக்க போது இங்கே போகிறதுக்கும் வழி இல்லாங்கால ரயில்வே கடவை இருக்குது, உயர்றது கடவை இருக்குது. தண்ணி நிற்கிது. என்னென்னு சொன்னால் பெரும்பாலானாக்கள் இதுக்குள்ள தண்ணிக்குள்ள வந்தோடனே ஸ்டார்ட் நிற்கிது. என்ன காரணம் எடுத்துனா புழக்குக்கு தண்ணி போனால் உடனே இன்ஜின் எல்லாம் மோடிச்சுக்கெல்லாம் நிற்கிது. அதான் கனவே உருட்டியும் பெரியணும். இங்கே கன அன்னையாக்கள் வந்து எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். இந்த அதில் ஒரு வெகனார் ஒன்று போய் தண்ணி போய் நின்றுட்டு இடையில். மற்றது பெரும்பாலான வாகனங்களுக்குரிய அந்த நம்பர் பிளேட்லாம் கலண்டு அதை தேடிக்கொண்டு தெரியணும். அப்படியான அவலங்களும் நடக்குது. இதால் ஏராளமான வாகனங்கள் வந்து நிற்கிது. உள்ளே போகிறதோ விடுறோண்டு ஜோதிச்சு கொண்டு நிற்கணும். தண்ணியின் அளவுகள் அந்த அதுலேருந்து தாண்டி இங்கே வந்துட்டோம். இஞ்சால் போகிறதுக்கு ஜோதிச்சு கொண்டு இருக்கணும். தண்ணி இதில் குறையிற மாதிரியே தெரியல. இப்போ மழை விட்டுட்டு தான், ஆனால் குறையிற மாதிரியே தெரியல. தண்ணி இந்த உயரம் கூடிக்கொண்டு தான் இருக்குது. நான் அப்படியே பறந்துலாம் தாண்டி போக மட்டும் வந்தேன்னா நான் இதில் ஆணையரவு கங்காலேயே போயிடலாம் இருக்கேன். நான் திருப்பி போய்கொண்டு இருக்கிறேன். நிறைய வாகனங்கள் புலப்பட்டு நிற்கிது. தண்ணிகள் போய் மோட்டர் கிளியரான புலப்பட்டு நிற்கிது. இவெல்லாம் பைக்கும் இப்போ தண்ணி போய் இப்போ எல்லாம் புழக்கெல்லாம் கலட்டி பெட்ரோலால் கழுவி கூடி தான் ஸ்டார்ட் பண்ணிக்க போய்கொண்டிருக்கிறேன். எங்கேருந்து வரீங்க? அன்னைக்கு ஸ்டார்ட் வேறையில் திருப்பி ஃபுல்லாக அவர் விட்டுறார். உண்மையில நான் இதில் வந்த விட இப்போ அதிகமான தண்ணி நிற்கிது. பைக் ஓடையலாமே இருக்கு உண்மையாவே. ஐயோ வந்து மாட்டிக்கிட்டேன் போட. தண்ணி மோசமா இருக்கு, இழுக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ திருப்பி
உப்பளத்தை தட்டங்கொடி அந்த நடராசத்தில் தாண்டி அங்கால இருக்க தண்ணி அடியில் போயிட்டு அங்கே தண்ணி கூடான்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். நான் போய்க்கு இதெல்லாம் போனால் போய்க்க தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ அங்கே இருக்கிறத விட இங்கே தண்ணி கூடவாக இருக்குது. என்ன சொன்னால் மாறி மாறி தண்ணி இங்கே அங்கேயும் கூடுதலாக வீதியில் நிற்கிது. அதில் வந்து சில பேர் போய்க்க ஜோதிச்சு தான் போகணும். வேண்டாம் அவ்வளோத்துக்கு தண்ணி எதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா வானம் பிழைக்குது, மோட்டிச்சைகள் நிற்கிது. அதில் போனால் மோட்டிச்சைகள் நின்று எடுப்பாருங்க. நான் சொல்லி கண்டிருக்கேன். நான் இப்போ வரைக்கே பெரிய கஷ்டப்பட்டு தான் ஓடி வந்தேன். அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி கூடுதலாக இருக்குது. வருது போய்க்கே ரெண்டை விட இப்போ கூடுதலாக இருக்குது. இதில் போகிற வாகனத்தில் போகிறாங்க. புதன்கிழமை மஞ்சள் வந்து எல்லாம் திரும்பி போயிடலாம் நினைக்கிறேன். அப்போ என்ன கேட்டவே இல்லை. அதில் போகலாம் மட்டும் நான் சொன்னால் சுவர் சொல்ல இல்லாது. சில வாகனங்கள் புறப்படுது, சில வாகனங்கள் போய் வருது. அப்போ இன்னுமே சொல்லியெல்லாம் இருக்குது. அப்படி தான் நிற்கிது. என்ன வெள்ளம் வீதியிலேயும் வந்து சில இடங்களில் கொண்டு கொண்டு ஆகிட்டு போகிறது. தண்ணி அரிச்சு பயணிக்கிறது சரியான சிரமமாக தான் இருக்குது. உண்மையாக ஒரு வேலைக்குரிய விஷயம் தான். இந்த கொழும்பு நெஞ்சில் வந்து உறவுகள் பண்ணிட்டு அது மாதிரி ஃபோன் தொடர்பு இல்லை. அப்படியான சூழ்நிலை இருக்குது. நான் போய்க்க பெருசாக தண்ணியெலாம் இப்போ மறுபடி தாண்டி வந்துருக்கேன். நான் போய்க்க தண்ணி இல்லை இது. அதே மாதிரி வந்துடுது. இது நான் விட மட்டும் சொன்னால் இந்த தூவி இருக்குது. ராணுவ தூவி, அந்த தூவிக்கு கொஞ்சம் முன்னுக்கு இந்த தண்ணி வந்துட்டு பாருண்ணா. அந்த தண்ணி வரது கூட கூட இங்கே ஏனையில் இருக்கிற பெரும்பாடங்களை தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு. தண்ணி அதாவது ரோட்டம் மூடிக்கொண்டே இருக்கு. மோட்டர் ஜெக நிப்பாட்டினா துளைஞ்சு தண்ணி போயிடும். தாண்டி வேறு அடுத்த வளைவில் வேறு தண்ணி திருப்பி இதில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா போய்க்கு அவ்வளோ தண்ணி இல்லை. கரையில் வந்தோன்னு தான் இது இப்போ அதே மாதிரி தேவை மாறுது. எனக்கு நேரம் ஜெல்ல ஜெல்லிச்சால பல இடங்களுக்கு தண்ணி வேறு போடுறேன்.